காண்பது குறித்து போன வாரத்தில் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி காணாததை குறித்து பார்க்கணும். காண்பது என்னெல்லாம் காண்பது என்று பார்த்தோம். காண்பதை குறித்து 3 காரியங்கள் பார்த்தோம். இயேசு ராஜாவை காண்போம், அப்புறம் நல்ல பலன்களை காண்போம், அப்புறம் 3வது நன்மையை காண்போம். சொல்லுங்க, 3 சொல்லுங்க. இயேசு ராஜாவை காண்போம் சொல்லுங்க, பலன்களை காண்போம், நன்மையை காண்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காணாததை பார்க்க போறோம். போன காண்பதை பார்த்தோம். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தோமாரத்தில் பேசும்போது சொன்னார், நீ கண்டதுனால என்னை நம்புகிறாய், காணாதிருந்தும் நம்புகிறவர்கள் மற்றவர்கள். அதுவே கண்டதை குறித்து நாம் நம்புகிறவைகளை பார்த்தோம். காணாதவைகளையும் நாம் நம்ப வேண்டும். இந்த காணாதது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எகிப்தியரை, இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை, இனி தீங்கை காண மாட்டீர்கள், இனி குறைவை காண மாட்டீர்கள் என்று 3 காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது எகிப்தியரை காண மாட்டீர்கள், இன்று கண்ட எகிப்தியரை காண மாட்டீர்கள். யாத்திராகமம் 14:13 வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று சொன்னார். அப்படியே ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்கிறவர். அவர் சொன்னார்னா எந்த சூழ்நிலையிலும் அது நடந்தது. அரசாங்கத்தில் சொல்லுவாங்க, அதை செய்கிறவங்க அந்த சூழ்நிலை என்னால் செய்ய முடியலம்பாங்க. அதனால் ஆண்டவர் அப்படி சொல்லி மாறி மாற்றி சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க சொல்லுவோம்? விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொன்னபடியே செய்தார் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், உனக்கு உனக்கு எந்த ஆயுதங்களும் எனக்கு சொன்னார். அப்படியே ஆண்டவர் செய்கிறது. யாத்திராகமம் 14:26, 27, 28 நம்ம வாசிக்கிறோம். மோசே நோக்கி, ஜனம் எகிப்தியர் மேலும் அவருடைய ரதங்கள் மேலும் அவருடைய குதிரை வீரர்கள் மேலும் உம்படிக்கு கையை சமுத்திரத்தின் மேல் நீட்ட என்றார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினார். நீர்காலத்தில் சமுத்திரம் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்போது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த அவருடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாயிலும் தப்பவில்லை. பார்த்தீங்களா? சொல்வோம் இல்லை, எகிப்தியர் ஒருத்தர் கூட தப்பு இல்லை. இவனால் எப்படியாவது தப்பி இருக்கலாம். இல்லைன்னா நிறைய பேர் போகிறாங்க, அந்த இது பூமி எதிர்ச்சியெல்லாம் வருது, அதனால் நிறைய பேர் தப்பிட்டாங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஒருத்தரும் தப்பாதபடி தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறார். அல்லேலூயா. சொன்னதை செய்கிறவர் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. ஆமாம், இயேசு சொன்னதை செய்வார், சாத்தான் சொல்லாததை செய்வான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொன்னபடியே செய்தாப்பாங்க. அந்த பார்வன் ரொம்ப தந்திரம் உள்ளவர். அவன் ஜனங்கள் எல்லாமே தந்திரசாலி. அதனால அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சில ஜனங்கள் வெளியே ஃபஸ்ட்டு ஆட்டுக்குற்றத்தால் மீட்கப்பட்டு 1 வாரம் ஆயிடுச்சு. அப்போ அவங்க செங்கடல் பக்கத்தில் போகும்போது அவங்கள சூழ்ந்து என்ன சொல்லுவாங்க, வளர்ச்சி செங்கடல் பக்கமாக வேறு பக்கமாக போயிடாமல் அவங்கள தெரிசிடுவான். படித்து ஒரே அவங்க அமைக்க விடுவோம். அங்கிட்டு செங்கடல் இருக்குது, இங்கிட்டு மலைகள் இருக்குது, நம்ம பின்னால் போனோம்னா அவன் தப்ப முடியாதுன்னு சொல்லி சூழ்ந்து வந்துட்டாங்க. இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்தாரு, மோசம் எல்லாம் பயப்படும்போது நீ இந்த கட்டை தெரியுமே காலமாட்டார், ஏன் பயப்படுற, தைரியமாரு சொல்லி என்ன சொல்ற, எல்லாரும் சமுத்திரத்தில் என்ன செய்தார் சொல்லப்பட்டிருக்கு, கவிழ்த்து போட்டார். பார்த்தீங்களா?
எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரே முக்கம் விட்டுட்டேன். பார்வன் ஜனங்கள்லாம் சந்திரம் உள்ளவர்கள். தந்திரமாய் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து விடலாம் என்று வந்தார்கள். ஆனால் அழிக்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. அவர்களை தொட வேண்டாம்னு சொல்லியிருக்கிறார். தொடக்கூட முடியாது. ஆண்டவர் அப்படியாய் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவன். அவர் தந்திரமாய் வர்றாங்க. தந்திரசாலிகள். தந்திரத்தில் தேங்காய் காய்க்காது, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. அல்லேலூயா. ஆமாம், தந்திரத்தினாலே ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மந்திரவாதிகள் சொல்றதெல்லாம் பொய் தான். இந்த காலையில் குடுகுடுப்பக்காரர் சொல்லுவாங்க, அதெல்லாம் பொய் தான் சொல்லுவான். என்னம்மா சொல்லுவான்? பொய் தான் சொல்லுவான். காலையில் சொல்லுவான். ஒரு வீட்டுக்கு முன்னால் சொன்னான், அந்த வீட்டில் 6 பொம்பளை பிள்ளை, 7வது ஒரு ஆம்பளை பிள்ளை பரப்பானான்னு அவங்க ஏக்கமாக காற்று தொழில் உழைக்கலாம் அலைகிறாங்க. இவன் காலையில் வந்து சொல்கிறான், வீட்டில் மகாலட்சுமி பிறப்பாள், மகாலட்சுமி பிறப்பாள் அப்படின்னா. அப்போதுக்குன்னா கோபம், அவ்வளோ கோபம். என்னன்னா 6 பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி கோபமா அப்படின்னு சொல்லி, நாங்கள் பிறந்தது ஆண் குழந்தை தான் பிறந்தது. என்ன பிறந்தது? ஆண் குழந்தை. இல்லை, அவன் போய் தானே சொல்கிறான். போய் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு அவன் ரோட்டில் தான் நிற்பான். எங்கே நிற்பான்? அவன் ரோட்டில் இருந்து நிற்பான். அவனுக்கே நல்ல காலம் பிறக்கல, உங்களுக்கு எப்படி பிறக்கும்? ஆகவே ஆண்டவர் சொன்னதை செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னதை மாற்ற மாட்டார். அவருடைய சொல் மாறாது. ஒரு எழுத்து கூட தலையில் விழாது. எழுத்தின் உறுப்பு கூட ஒளிந்து போகாது. அல்லேலூயா. அதனால செங்கடலில் ஆண்டவர் என்ன செய்தார்? எகிப்தியரை முற்றிலுமாக அழித்து போட்டார். செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும், சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். செங்கடல் கோரமாய் முன்னே நிற்கும், சேனைகள் பின்னால் தொடர்ந்து வரும். ஆனாலும் முன்னேறி போயிருக்கிறாரே, அவரே ஓர் வழி திறந்திடுவாரே, திறந்திடுவாரே. கர்த்தரையே நம்பிடும் ஜனமே, கலங்காதே, ஒரு போதும் வெட்கம் அடைவதில்லை. கர்த்தரையே நம்பிடும் தேவன் நம்மே, கலங்காதே, போதும் வெட்கம் அடைவதில்லை. வெட்கம் அடைவதில்லை, வெட்கம் அடைவதில்லை. ஆண்டவர் ஏன் இன்று கண்டையத்தை இனி காணமாட்டீர்கள் என்று சொன்னார் என்றால் 8 காரியங்கள் இருக்கிறது. நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். முதலாவது, அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் உள்ளவர்கள், எப்படி மோசமானவர்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். பொறாமை உள்ளவர்கள். எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள்? யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் வாசிக்கிறோம். யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒரு நிகழ்ச்சியிலே தோன்றினான். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி தேசம் விட்டு போகாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றார். ராஜா சொல்றான், புதிய ராஜன் வந்திருக்கான். புதிய ராஜன் என்னவா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு புதிய ராஜன் வந்திருக்கான். யாரு? சாத்தான். சாத்தான் தான் புதிய ராஜன் வந்திருக்கிறான். அதனால் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பொறாமை உள்ளது, பொறாமைப்படுவான். சாத்தானுக்கு பொறாமை, பொறாமை காரணம் சாத்தான். ஒரு சங்கம் கூடி ஆராய்ச்சி பண்ணாங்களா, எது சுத்தமானது அப்படின்னு சொல்லி. கடைசியில் சொன்னாராம், பொறாமை தான் சுத்தமாக இருக்குது. பொறாமை தான் கலப்படம் இல்லாமல் இருக்கு, சுத்தமாக இருக்குங்க. பொறாமை ஆதியிலிருந்தே இருக்கு. இது சாத்தானால் வருதுன்னா சுத்தமாக இருக்கான். அது அப்படியே பொறாமை கரெக்டாக இருக்கிறார். ஆகவே
உபாயம் பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க. உபாயம்னா தந்திரம். ஒரு தந்திரம் பண்ணி இந்த ஜனங்களை நம்ம என்ன செய்யணும், போக விடாம தடுத்துடணும். இவங்க பலசாலிகளாக இருக்கிறாங்க, நல்ல வேலைகளை உற்சாகம் செய்கிறாங்க, இவங்க நல்ல பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க, நல்ல அறிவு உள்ளவங்களாக இருக்காங்க, ஞானம் உள்ளவங்களாக இருக்காங்க, இவங்களை வச்சு நம்ம என்ன செய்யலாம், நல்லா நம்ம தேசத்தை நல்லா கட்டி எழுப்பலாம், பட்டணங்களை கட்டலாம், நல்ல காரியங்களை நம்ம செய்ய இவங்களை பயன்படுத்துவோம், அடிமையாக்கி நம்ம பயன்படுத்துவோம் சொல்லி அடிமையாக்குறாங்க. பொறாமைப்படுத்தவர் இவங்களுக்கு பெருகாதபடிக்கு அப்படி செய்யணுங்கிறாங்கள, பெருகாதபடி. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெருகுவதை உலகம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது, அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதில்லை. அன்றைக்கு இவர்கள் பெருகி இருக்கிறார்கள் சொல்லி ஆகான் போய் ராஜாவினிடத்தில் புகார் பண்ணான், இந்த ஜனங்கள் பெருகி கூட போறாங்க என்று சொல்லி. ஆனால் எஸ்தர் ஜபத்தினாலே என்ன நடந்தது, அந்த ஆகானுக்கு நல்ல பவர் இருந்தது, நல்ல பவர் இருந்தது. அவனுக்கு அரசாங்கத்தை நல்ல பதவி கொடுத்து ஒரு சிறப்பாக வச்சுருந்தாங்க, சிறப்பான ஒரு ஆளாக வச்சுருந்தாங்க. ஆனால் அவனை ஒரே நாள் என்ன செய்தார், எஸ்வரன் ஜபத்தினால தூக்கி தொங்க விட்டாரு, மரத்தை தொங்க விட்டாரு. அதில் நீங்கள் கடைசியாக வாசிக்கும் போது அந்த அதிகாரங்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள், யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். நம்ம பெருகாதபடி எவ்வளவு தடை செய்தாலும் அந்த ஜனங்கள் என்ன பெருகத்தானே செய்கிறாங்க. யூத மார்க்கத்தில் அநேகர் வந்து சேர்ந்தார்கள் என்று தானே இருக்கு இல்லைங்களா. அதனால யாரும் நம்மை அடித்து விட முடியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த கல்லிமை சபையை பாதாளத்தின் வாசல்கள், ஆமா பாதாளமே திறந்து, பாதாளமே திறந்து கொடி கொடியாய் பிசாசுகள் உள்ள கிடக்கு. இந்த கொடி கொடியான வல்லமை உள்ள பிசாசுகள்லாம் புறப்பட்டு வந்து ஜனங்களை அடித்து கிறிஸ்தவர்களை இல்லாமல் ஆக்கணும் முடிவு பண்ணாலும் முடியாது என்று சொன்னார். அல்லேலூயா. மேற்கொள்ள முடியாது. இயேசு ரெண்டு காரியம் கட்டுறார், கட்டடம் கட்டுறார், ரெண்டு காரியங்களை கட்டுறார். என்னெல்லாம் கட்டுறாருமா, ஒன்று சபையை கட்டுகிறார். என்ன கட்டுகிறார், சபையை கட்டுகிறார். ஒன்று ஒரு பரலோக ராஜ்யத்தில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக கட்டுகிறார். இல்லையா, ரெண்டு வேலை செய்யறதா, செய்யறாருமா. நாட்கள் ஒரு வேலை தான் செய்யும், ரெண்டு வேலை செய்யணும். இல்லையா, உலக வேலையும் செய்யணும், ஊழிய வேலையும் செய்யணும், ரெண்டு வேலையை செய்யணும். இயேசு ரெண்டு வேலை செய்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்திலே வெற்றி சிறந்தவராய் காணப்பட்டார். வெற்றி இயேசுவை போல வெற்றி சிறக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. வெற்றி கோடி தேடி தேடுவோம் நாம், வெற்றி கோடி ஓம் நாம் வீரமணி வெள்ளம் போல வெள்ளம் போல சாத்தான் வந்தாரோ, ஆவிதாமை கோடி பீடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகனே. இயேசு
ஆனால் நம்ம பைபிளை படிக்கிறோம், பல ஏற்பாடு பரிசுத்தவான்கள்லாம் கூட அநேகர் தோல்வி அடைந்ததை நாம் பார்க்கிறோம். தாவீது உப்பரிக்கையின் மேலிருந்து ஒரு பாவத்தை பார்த்து என்ன செய்தான்? அவன் தோற்று போனான். இயேசு உப்பரிக்கையின் மேல் போய் நின்று உலகத்தை எல்லாம் பார்த்து சாத்தானை ஜெயித்தார். அல்லேலூயா! இயேசு ஜெயித்தவர், உப்பரிக்கையின் மேல் நின்று ஜெயித்தவர், உப்பரிக்கை மேல் தோற்றவர். தாவீது மனிதன் தோற்று போவார், ஆனால் தேவன் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர். அல்லேலூயா! தேவன் ஒருவர் தான் ஜெயம் தருகிறவர், வெற்றி தருகிறவர். அவரை நாம் தொடர்ந்து பின் செல்வோம். அல்லேலூயா! வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஆகவே கிறிஸ்தவர்களை அழித்து விட முடியல. பெருகிட்டு தான் போறாங்க இல்லையா? போறாங்க. முஸ்லிம் மசூதிகள் 50,000 மசூதிகளை மூடிட்டாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். 50,000 மசூதிகள் மூடிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்க, அதனால மசூதிகள் மூடப்பட்டிருக்க. அந்த எழுப்புதல் இந்தியாவுக்கு வரணும். இல்லையா? இந்தியாவில் உள்ள ஆண்டவர் அறியாத ஜனங்களுடைய ஆலயங்கள் மூடப்படும். சொல்லுவா ஜெபிகள். அன்னைக்கு எஸ்தர் மருதகாய் ஜெபத்தினால என்ன செய்யறது? 127 நாடுகளில் இருந்த யூதர்கள் காக்கப்பட்டாங்க இல்லையா? எஸ்தர் இந்தியாவை ஆட்சி செய்திருக்கிறார்ல, இந்த ஆட்சி தொடரணும்ல. இல்லையா? தொடரணும். அதனால நீங்க ஜெபிக்கிறதுனால அந்த எஸ்தருடைய ஆட்சியை நம்முடைய இந்தியாவில் கொண்டு வர முடியும். இல்லையா? கொண்டு வர முடியும். தேவன் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் தேசத்தில். ஆகவே நாம் நாட்கள் அதிகமாக ஜெபிப்போம். மற்ற பெரிய காரியங்களை செய்வார். பாலியாங்கி சோ ஜெபித்தார். ஜெபிக்க நல்லா ஜெபிக்கிறவர். அவர் சபையில் 10 லட்சம் பேர் இருக்காங்க. அவர் தேசத்தினுடைய தேசாதிபதி, அதிபதி இருக்காங்களே, அந்த தேசத்துக்கு தென்கொரியா தேசத்தின் அதிபதி. அவரை இவரை பார்க்க வந்தாராம். பாலியாங்கி சோ காலையில் வந்திருக்காரு 10 மணிக்கு. அந்த மாதிரி இவர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஏன் தேசத்தின் அதிபதி வந்திருக்காருயா? அதிபதி வந்தாக்கா என்னென்ன வரும்? கார்லாம் வந்திருக்கோம், நிறைய போலீஸ்லாம் வந்துருப்பாங்க, நிறைய பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க வந்திருப்பான். ஐயா, தேச அதிபதி உங்களை பார்க்க வந்திருக்காரு. அவர் சொன்னாரா, இது என்னுடைய ஜப நேரம், என்னுடைய ஜப நேரத்தில் நான் யாரையும் பார்க்க விரும்பலை, அவன் போயிட்டு சாயந்தரம் வர சொல்லு. அல்லேலூயா! இல்லை, ஊழியக்காரருக்கு எவ்வளவு வல்லமை, ஒரு ஜெபிக்கிறவர்களுக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்க. அல்லேலூயா! ஊழியக்காரரை எவ்வளவு மதிக்கிறாங்க பாருங்க. அந்த அதிபதி ஒன்றும் சொல்லாம சரின்னு போயிட்டார்ல, மதிக்கிறாரா இல்லையா? ஊழியரை மதிக்கிறார். பாவதியான விசுவாமி பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் முடியலாம ஒன்றையா ஒரு அப்படியே சாதாரணமாக தடுத்தார். நல்லா ஜெபிக்கிறவர், ஜெப வீரர். அவர் சபை கட்டப்பட்டதுக்கு ஜெபம் தான். அவருக்கு ஒரு முறை சோமில்லாம ஆயிடுச்சு. ரொம்ப சோமில்லாமாகி அவர் 10 மணிக்கே ஆயிட்டார். 2-3 நாள் படுத்திருக்கோம். விசுவாசியெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க. அவருடைய பிள்ளைகளை இப்போ பெரிய பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் கவனிப்போம் வேண்டான்ட்டாராம். விசுவாசிகள்லாம் கட்டாயம் பண்ணி ஜப்பான், அங்கேருந்து ஜப்பானில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, அங்கே கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்த்தாங்க. பார்க்கும்போது டாக்டர் சொன்னாங்க, எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு 3 ஆப்ரேஷன் இருக்குது. கிட்னி மோசமடைஞ்சிருச்சு, உங்களுக்கு ஹார்ட் ரொம்ப மோசமாக வீக்காக இருக்குது, மூளையும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் 3 ஆப்ரேஷன் சரின்னு சொல்லிட்டு பேசிட்டு போது அவர் சொன்னாரா, ஐயா ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா. இல்லை இப்போ செய்யலைன்னா நீ செத்தே போயிடுவா அப்படின்ட்டாரா டாக்டர். இவர் கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திட்டு 10 நாள் மட்டும் டைம் கொடுங்க ஐயா, சில காரியங்கள் ஒழுங்கு பண்ணலாம், வந்துடுறேன், கண்டிப்பாக வந்துடுறேன். 5 நாள் ஜெபம் பண்ணாரா. 5ஆம் நாள் ராத்திரி ஆண்டவர் இருந்தாரா. என்னப்பா ஐயா டாக்டர்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க,
நீ உனக்கு வியாதி வந்திருக்க, நீ ஏன்ட்ட சொன்னியா? சொல்லலையே. எல்லாம் சொல்லுவேன், அது மட்டும் நீ சொல்லலையே அப்படின்னாரு ஆண்டவர். அது அவருக்கு தெரிஞ்சுதான், நம்ம சொல்லாமல் இருக்கமே அப்படின்ட்டு. பிறகு ஆண்டவரே என்னுடைய வியாதியை குணமாக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணார். அப்புறம் 10 நாள் கழிச்சு டெஸ்ட் பண்ண போயிட்டாரு. ஜப்பானுக்கு மறுபடியும் வரேனார்ல, இவங்களாம் விடலை, வாங்கப்பான்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் டெஸ்ட் பண்ணதில் ஒன்றும் இல்லைட்டாங்க டாக்டர். அல்லேலூயா. இல்லை ஜெபம் இவ்வளோ வல்லமை. அல்லேலூயா. வியாதி வந்தால் ஜெபிக்கணும். ஆமாம், ஜெபிக்கணும். வியாதி வந்தால் ஜெபிக்கணும், பிரச்சனைகள் வந்தால் ஜெபிக்கணும், போராட்டம் வந்தால் ஜெபிக்கணும், வேலை இல்லைன்னா ஜெபிக்கணும், வேலைக்கு போனால் ஜெபிக்கணும். எல்லா நிலைமையிலும் ஜெபம் அவசியம். அல்லேலூயா. யாத்திராகமம் 1:11 வாசிக்கிறோம். அவர்கள் அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அதிகாரிகளை நியமித்து பட்டணங்களை கட்ட அவர்கள் வேலை வாங்கினார்கள், வேலை செய்ய வைத்தார்கள். சுமக்கிற வேலையினால் ஒடுக்கிறார். என்னமா செய்யறாங்க? ஒடுக்கிறார். வேலை வேலை வேலைன்னு ஒடுக்குவாங்க. வேலைகள் செய்வது நல்லதுதான், ஆனாலும் வேலையில ஒடுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேலை கொடுக்க மறுக்கிறார். கிறிஸ்தவர்கள் என்றால் ஒடுக்குகிறார், வேலையிலிருந்து வீட்டுக்கு அனுப்புகிறார். சிவகாசியில் ராக்லண்ட் துறை வெள்ளக்காரர் ஊழியம் செய்கிறார். நாட்டில் இறைவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். அந்த ஊரில் ஒரு சட்டம் போட்டு, அந்த நாட்களில் சிவகாசியில் அவங்க கிராமம் தான் இருக்கணும், சட்டம் போட்டு தண்ணி எடுக்கக்கூடாது, கடையில் எதுவும் ஜாமான் கொடுக்கக்கூடாது. கிறிஸ்தவங்களாக இந்துவான்னு கேட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த ராக்லண்ட் துறை மூலமாக ஒருத்தர் ஒரு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்துக்கான அடிச்சுட்டு போட்டார். அவர் சொன்னார், என் தோட்டத்தில் ஒரு கிணறு தோண்டுவோம் ஐயா வாங்கன்னு சொல்லி ஆட்களை வச்சு தோண்டினாங்க. தண்ணி அதுக்கு நல்ல தண்ணி, சிவகாசி பூரா உப்பு தண்ணி, வாயில் வச்சா வாந்தி வரும், அவ்வளவு கிடைக்கும், உப்பு கிடைக்கும். ஆனால் பார்க்க அந்த இடத்துல நல்ல தண்ணி. இவங்கெல்லாம் தண்ணி உப்பு தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க சிவகாசிக்காரங்க. இவங்க எல்லாம் வந்து, ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, நாங்களும் தண்ணி எடுத்துக்கிறோம், நல்ல தண்ணி எடுத்துக்கிறாங்க, சரி மன்னிச்சுக்கிடுங்க, தண்ணி எடுத்துக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நம்மை ஒடுக்குகிறவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட நாம் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. மூணாவது, கொடுமை செய்கிறவர்கள். யாத்திராகமம் 1:13. எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். இல்லைங்களா? கொடுமையாய் வேலை வாங்குறாங்க. கொடுமை. சிலர் நம்ம வேலைக்கெல்லாம் வச்சிருக்கும் போது அவங்களுக்கு சில கொடுமைகள் செய்யணும்னு சொன்னால், நம்ம வீட்டில் இருக்கிற ஜாமான்கள் பூரா அவங்க வீட்டில் தான் கொஞ்ச நாளில் இருக்கும், கொஞ்ச நாளில் ஜாமான் பூரா அங்கே போயிடும். ஏன்னா நம்ம கொடுமை செய்கிறதுனால படிக்கு படி வாங்கிடுவோம். எனவே கொடுமை இருக்கக்கூடாது, செய்யக்கூடாது. வேலைக்காரர்களை அன்பாக நடத்தணும், அவர்களுக்கு கொஞ்சம் நல்லா அவங்களை கனப்படுத்தணும். வேலைக்காரன்னு நம்ம மோசமாக நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏசாயா 60:18 வாசிக்கிறோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. நாலாவதாக, கொடுமையாய் நடத்துகிறவர்கள். கொடுமையாய் வேலை வாங்கினார்கள் பார்த்தோம். இப்போ கொடுமையாய் நடத்துகிறவர்களாக இருக்காங்க. யாத்திராகமம் 1:14. அவர்களை கொண்டு நடப்பித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். கொடுமையாய் நடத்தக்கூடாது, அன்பாய் நடத்தணும். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்தவர்களாய் ஜனங்களை நடத்தணும். எல்லா இடத்திலும் மக்களை கனம் பண்ணி, அவர்கள் முதியவர்களாக இருந்தாலும் அவர்களை அற்பமாக நினைக்காமல் கனம் பண்ணி நடத்தணும். அல்லேலூயா. நடத்தணும். ஐந்தாவது, ஆண் பிள்ளைகளை கொலை செய்பவர்கள். யாத்திராகமம் 1:16. நீங்கள் எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கை பார்த்து ஆண் பிள்ளையானால் கொண்டு போடுங்கள். ஆண் பிள்ளைனா கொண்டு போட்டுருங்க. அப்படி ஒரு கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார். இன்னும் கொலைகாரர்கள் நம்ம தேசத்தில் இருக்காங்க இல்லையா?
காசு கொடுத்தா கொண்டுடுறாங்க. ரொம்ப பயங்கரங்கள் உலகத்தில் நடந்து வருகிறது. தமிழ்நாட்டில் பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்குது. தமிழ்நாட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கிறோம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறீங்க. நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லேலூயா. தமிழ்நாட்டில் சந்தோஷமாக சமாதானமாக இருக்கும். ஆறாவது ஜீவனை கசப்பாக்குகிறவர். யாத்திரா 1:14 சாந்தும் சுத்தமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித நேர வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஜீவனையும் அப்படின்னா மனமுறிவு. 20 பகலாக வேலை வாங்குறாங்க. உங்கள் பலசாலிகள் இவங்க நல்லா வேலை செய்வாங்கன்னு சொல்லி 20 பகலா அடின்னு அடித்து வேலை வாங்குறாங்க. அடித்தாங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அடித்து வேலை வாங்குறாங்க. கொடுமையாக நடத்துகிறாங்க. ஆகாரம் கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான், சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறான், வைக்கோல் கொடுக்க மாட்டேங்கிறான். பாருங்க, அப்படி கொடுமையாக. அதனால அந்த ஜனங்களுக்கு ஜீவன் எப்படி ஆயிட்டு? வாழ்க்கை ஜீவன் தான் வாழ்க்கை. வாழ்க்கை கசப்பாய் நடந்து இரவு பகலாம் பாடுபடுறதுக்கு செத்தா நல்லதுடா அப்படின்னு. அதனால ஒரு இஸ்ரவேலன் கூட சாகலை. நல்லா சொல்லுங்க. எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும், எவ்வளவு அநியாயம் பண்ணினாலும், எவ்வளவு அக்கிரமம் பண்ணினாலும், எவ்வளவு தூரம் நமக்கு தீமைகள் வந்தாலும் தற்கொலை மாத்திரம் நாம் செய்ய மாட்டோம். அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற காலங்கள் வரைக்கும் நாம் அமைதியாய் வாழ்வோம். அல்லேலூயா. ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்கள். ஒருத்தனா செத்தானா அந்த வாதையில நிறைய பேர் செத்து போனாங்க. இஸ்ரவேலர் ஒருத்தர் கூட சாகல. அல்லேலூயா. அடிமைத்தனத்துல ஒருத்தரும் சாகல. சாவது தீர்வல்ல. வள்ளிவிட்ட வாக்கியார் சொன்னார், ஒரு சமாதான சின்னம் ஒரு வரைபடம் வரைந்து கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். ஒரு அட்டையில எல்லாரும் அட்டை வாங்கிட்டு வந்து அட்டையில வரைந்து கொண்டு வந்தாங்க. ஒரு பையன் மட்டும் பரிசு வாங்கினான். அந்த பையனுக்கு தான் பரிசு கொடுத்தாங்க. ஏன்னு கேட்டா, அவன் தான் சமாதான சின்னம் என்பதற்கு சரியான ஒரு ஆதாரத்தோடு படம் வரைந்திருக்கிறான். அவன் வரைந்த படத்துல புயல் அடிக்கிறது, மரங்கள்லாம் வேரோடு என்ன செய்யுது? சாயுது. மழை பெய்கிறது, வெள்ளம் ஓடுகிறது, காற்றுல எல்லாம் அரைச்சது அடிச்சு மரமெல்லாம் முறிஞ்சு செடி கொடியெல்லாம் பறக்குது. ஆனால் ஒரு சின்ன மலை இருக்கிறது. அந்த மலையில ஒரு சின்ன வெடிப்பு இருக்கிறது. அந்த வெடிப்பிலே ஒரு புறா அதுக்குள்ளே உட்கார்ந்து தூங்கி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன செய்யுது? தூங்கி கொண்டிருக்கு. அந்த சூழ்நிலையில் தூங்க முடியுமா? இல்லை. அப்போ உலகம் எவ்வளவு மோசமான நிலைமையில ஓடிக்கிட்டு இருந்தாலும் காட்டுப்புறவாகி நீங்கள் தூங்கி கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில், பயங்கரமான சூழ்நிலையிலும் அந்த புறா சமாதானமாய் இளைப்பாறுகிறதை பார்த்தபோது எல்லாருக்கும் பிடித்திருந்தது. அந்த பையனுக்கு முதல் பிரைஸ் கிடைத்தது. அல்லேலூயா. சமாதானம் தான் தேவை இல்லையா? ஆகவே ஜீவனை கசப்பாக்குகிறவர்கள் மக்களே நாம் வாழ்கிறோம். செத்து போனால் நல்லது என்று சொல்லக்கூடிய சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் சகித்து பாடுகளை ஜெயித்து வெற்றி பெற்றார். அல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற நாம் சாகக்கூடாது, பிழைத்திருக்க வேண்டும். பிள்ளைகளை நதியில் போட புதிய சட்டம் ஏற்படுத்தினான். 7வது யாத்திரா 1:22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகள் எல்லாம் உயிரோடு வைக்கவும் தனது எல்லாருக்கும் கட்டளை இட்டார். அதெல்லாம் புதிய சட்டம். புது சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கவர்மெண்ட்ல. கிறிஸ்தவர்கள் கூட இருக்கான். அது கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் லேட்டாக செய்வோம்னு வச்சுருக்காங்க. என்ன நடந்தாலும்
எது நடந்தாலும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை சோத்தரிப்பே. இயேசப்பா சோத்திரம், இயேசப்பா சோத்திரம், எட்டாவது நம்ம பார்க்கிறோம், எரிச்சல் அடைகிறவர்களாக இருக்கிறார். 1:12 யாத்திராம 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கிறாரோ அவ்வளவாய் அவர் படை பெறினார்கள், ஆகையால் அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். சரிங்களா? பிறக்கிறதெல்லாம் ஆனா பிறகுன்னு சொல்லி எரிச்சல் அடைந்தார். நம்ம சபையிலையும் நிறைய பிள்ளைகள் நிறைய பேர் பிறந்திருக்குது. அந்த ராசி பெற்றுகிறார். நேற்று ஒரு ஐயா வந்தார். சொன்னாரு, அவருக்கு ஒரு ஆள் மகன் இருக்கா, ஒரு பெண் பிள்ளையே இருக்கு. இந்த ஆண் பையன் அவ்வளவா கவனிக்க மாட்டான். சொல்லையா ஆஸ்பத்திரிக்கு போங்க, நாங்கள் ரூபா 100 ரூபா பார்ப்பாங்க. 50 ரூபா டாக்டருக்கு போய் பாருங்க. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளை வந்து காய்கறி நல்லா நல்லா பொம்பளை பிள்ளையா ஆண்டர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். ஐயா பொம்பளை பிள்ளை தான் பாசமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஆண் பிள்ளைகளா பிறகுன்னு சொல்லி எரிச்சல் படுகிறார் சில ஜனங்கள். ஆனாலும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்களே, எவ்வளவு ஒடுக்குறாங்க, எவ்வளவா எரிச்சல் அடைந்தாலும் பெருக்காங்க. ஒரு ட்ரெயின்ல பிச்சை எடுத்தா ஓட்டேன், பிச்சை கொடுங்க ஐயா, பிச்சை கொடுங்க ஐயா, வாங்க 4-5 வருஷமா பிச்சை எடுக்கிறான். அப்போ 2-3 பாஸ்டர்கள் பிரயாணம் பண்ணாங்களா, அவங்க சந்திச்சு, என்னப்பா எத்தனை வருஷமா பிச்சை எடுக்கிற? நீங்க 5 வருஷம் எடுக்கிறேன். 5 வருஷமா வாங்கி 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 என்னப்பா செய்யற? நீ யாருக்காவது வாங்கிட்டு தானே இருக்கிற? ஆமையா, மனைவிக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்க கிடைக்கிறத வச்சு சாப்பிட்றேன். நீ யாருக்காவது கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டான். யாருக்காவது வாங்கிட்டு தானே இருக்கிற, 5 வருஷமா கொடுக்குறியா அப்படின்னு. இல்லையா, முடியல. கொடுத்து பாரு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இயேசுநாதர் சொல்லியிருக்கிறார், கொடுங்கள் அப்பொழுது சொல்லியிருக்கார். நீ இயேசுவாமி ஏற்றுக்கோ, நீ கொடுத்து பாரு, நீ ஆசீர்வாதமா இருக்கியா இல்லையான்னு பாரு அப்படின்னா. கொடுத்து பாரு. அப்புறம் என்ன கொடுக்கலான்னு யோசிக்கிறான். அவங்க இறங்கி போயிட்டாங்க. என்ன கொடுக்கலாம் பார்த்தா, சரி நம்ம இந்த வர்ற வருமானத்தில் முட்டாய் வேணா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த 5 வருஷம் பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. ஆட்களும் கொஞ்சம் பழக்கம், அதனால முட்டாய் கொடுக்குறாங்க. அப்புறம் கூட கொஞ்சம் காசு போடுறாங்க. அப்போ சரி அப்படி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் மாற்றி கொடுப்போம் சொல்லி கேக் வாங்கி கொடுக்குறாங்க. சின்ன கேக் கொடுக்குறாங்க. சாப்பிட்டாங்க. கூட 1 ரூபாய் போட்டாங்க. காசு நிறையா சேர்ந்துச்சு. இல்லையா? அந்த பாஸ்டர் அட்ரஸ் வந்தார், வந்து பார்த்தான், சர்ச்சுக்கு வந்தான். பாஸ்டர் சொன்னான், ஐயா ஒரு கொஞ்சம் காசு இருக்குது, நான் ஏதோ ஒரு தொழில் செய்யணும். சரிப்பா, ஒரு பேக்கரி கடை வச்சுக்கோ, நான் வச்சு தரேன்னு சொல்லி அவர் என்ஜாய் பண்ணி வச்சு கொடுத்தாரு. நல்லா ஓடி இருக்கும். முதலாளி ஆகிட்டான். நல்லா சொல்லுவோம், முதலாளி ஆகிட்டான். வாங்கி கொண்டு இருந்தவன் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும் ஒரு முதலாளி ஆகிட்டான். அல்லையா? ஆமாம். ஆகவே கொடுக்கிறவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. 2வது கருத்து சொல்லுவோம், இனி தீங்கை காண மாட்டீர்கள். சொப்பனியா 3:15. கர்த்தர் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இருக்கிறார்.
இஸ்ரவேலின் ராஜாவும் கர்த்தரும் நடுவே இருக்கிறார். இனி தீங்கை காணமாட்டார். தீங்குகள் உலகத்துல நிறைய இருக்கு சொல்லி ஆண்டவர் அறிந்துதான் பரலோக ஜெப அந்த பரமண்டல ஜெபத்தை சொல்லிக் கொடுத்தார். அது கணித்து என்ன சொல்லி கொடுத்தாரு? தீமைகளுக்கு விலக்கிகளை ரட்சித்துக் கொள்ளும், தீமைகளுக்கு விலக்கி ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமை மகிமையும் உடையவைகளே என்று சொல்லி கொடுத்தார். அந்த தீமையை சொல்றாரு பார்த்தீங்களா? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம். சாத்தான் தீமை செய்கிறவனாக இருக்கிறான், மனிதர் தீமை செய்கிறவராக இருக்கிறார்கள், குடும்பங்களிலே தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவன் அறிந்துதான் தீமை விளக்கைகளை ரட்சியும் என்று ஜெபம் சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லிக் கொடுத்தார். நம்ம யாக்கோபை பார்க்கிறோம். ஆதியாகமம் 31:7. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை என்று மனைவிமாரை குறித்து சொல்றான். அந்த லாபானுடைய பிள்ளைகளை தானே திருமணம் செய்திருந்தா, 2 பிள்ளைகளையும் கூட்டு வச்சு சொல்றான், உங்க அப்பா ரொம்ப தீமை செய்திருக்காரு, எனக்கு 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி என்னை படாத பாடுபடுத்தினாரு, நானா செத்ததெல்லாம் கூட என் கையில் என்ன சொன்னாரு, கேட்டு என் ஆடுகளெல்லாம் எடுத்துட்டாரு, இப்படி ரொம்ப தீமைகள் செய்தாருமா சொல்லி அன்னைக்கு தான் சொல்றான். அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அன்னைக்கு தான் அந்த பிள்ளைகளை என்ன செய்யறான், அவங்க தாப்பன் வீட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்காக புறப்படுறான். புறப்பட்டு வெளியே வர்றான். வரும்போது அந்த பிள்ளைகிட்ட அவ்வளோதெல்லாம் சொல்லி அந்த பிள்ளைங்க சந்தோஷமாக வந்து நான் பின்னாடி வரோம், இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது வந்து எங்கள் அப்பாவும் பார்த்துக்குவாரு, எங்கள் அப்பாவும் பார்த்துக்குவாரு அப்படின்னு அழுதுட்டு வச்சுன்னா அவன் ஞானமாக செய்கிறான். சொன்னான், உங்கள் அப்பா இப்படிப்பட்ட தீமைகளை செய்தார், உங்கள் அம்மா இப்படி செய்தது, உங்கள் அண்ணன் தம்பிமா இப்படி பண்ணா, எனவே நாம் புறப்பட்டு போவோம் என்று சொல்லி சமாதானமாக போனோம். இல்லையா பின்னாலே வந்துட்டான் லாபான் பின்னாலே வந்துட்டான். லாபான்னா பிசாசு பின்னாலே வந்துடுவான். ஆண்டவன் முன்னாடி போவார், பின்னாடி பிசாசு வருவான். அல்லேலூயா. ஆமா, எங்கே போகணும்னா ஜெபம் போனீங்கன்னா அவங்க முன்னாடி யார் போவா? இயேசு போவார். இயேசு கூட வருவார், எல்லா வித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லா வித இயேசு உங்களோடு கூட வருவார், உங்களோடு கூட வருவார். பின்னாலே ஒருத்தன் வருவான். அவன் யாரு? சாத்தான். எனவே உங்களுக்கு தீமை செய்ய பிசாசு வகை நேடி கொண்டு வந்துகிட்டு இருப்பான். 31 ஆதியாகமம் 31:29 வாசிக்கிறோம். உங்களுக்கு தீமை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் தேவன் நீ யாக்கோபோல நன்மையை அன்றி தீமை செய்யக்கூடாது என்று சொன்னார் என்றார். நான் நடுராத்திரியில தேவன் நினைக்கிறாரு, லாபான் தூங்கிக்கிட்டு இருக்கான், நல்லா புரட்ட போட்டு தூங்குறான். அவனை தட்டி எழுப்பி, நான்டா கர்த்தர் இருந்தா யாக்கோபை சந்திக்க போறியா, அவன்கிட்ட நல்ல காரியங்கள் இருந்தா பேசு, தீமையா எதையும் என்ன பண்ணாத, பேசுறாத, தீமை செய்கிறாத. அப்புறம் முடிச்சுட்டு சனி ஆண்டவரேன்ட்டு ஆண்டவர் அப்பன பிறகு காலையிலே யாக்கோபை வந்து பார்த்தான். அது அவன் சொல்றான், உன்னுடைய தகப்பனுடைய தேவன் என்ன செய்தார், என்னையா சந்தித்தார். உன்னுடைய தேவன் சொல்லல, உன்னுடைய தேவனை சொல்லல. ஏன்னா யாக்கோபா அவனுக்கு பிடிக்கல, யாக்கோபா அவனுக்கு பிடிக்காததுனால உன் தேவன் சொல்லலாம்ல, சொல்லலை. தகப்பனுடைய தேவன் வந்தார் வந்து சொன்னார்ப்பா, யாக்கோபோட நன்மை தீமையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்னு. ஆனாலும் எனக்கு உனக்கு தீமை செய்ய, உன்னை கொண்டு வாட, குடும்பத்தை அழித்து விட, உன் ஆட்பாடு ஒன்றாக கழுத குதிரையெல்லாம் கொண்டு போக எனக்கு வல்லமை உண்டு, வல்லமை உண்டு எனக்கு. நான் சொன்னேன்னா இப்போ என்ன செய்வான், 50 பேர் வந்துடுவான், உன்னை தூக்கி கொண்டு போயிடுவான்.
எனக்கு பேச தெரியாம ஒன்றுலாம் வாய்க்குவான். என்ன நினைச்சுக்கிட்ட? எல்லாமே இருக்குது, எனக்கு பணம் இருக்கு, பலம் இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு ஆட்கள்லாம் எனக்கு நிறைய இருக்காங்க. ஆனாலும் உன் தேவன், அல்லேலூயா, தகப்பனுடைய தேவன் வந்தார். இல்ல, ஆண்டவர் குறுக்கிட்டு அவனை தடுத்து நிறுத்தினார். அல்லேலூயா. நீங்களும் போகிற பாதைகளிலே உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழுப்பினாலும் தேவன் குறுக்கிடுவார். அல்லேலூயா. குறுக்கிட்டு பேசுவார், சத்துருக்களோடு பேசுவார். இல்ல, ஆண்டவர் அவர் பிள்ளைகிட்ட மட்டும் பேசுறது இல்லை, சத்துருக்கள்கிட்டையும் பேசுறேன். சத்துருக்கிட்டையா பேசுவாரு. அவங்க நாக்கை திருப்பி விட்டுருவாரு, இதயத்தை மாற்றி விட்டுருவாரு, எல்லாரையும் பண்ணுவார். அல்லேலூயா. ஒன்று நாளாகவும் 4:10 வாசிக்கிறோம். தீங்கனை துக்கப்படுத்தாதபடி படுத்தக்கூடாது என்று யாப்பேஸ் ஜெபிக்கிறான். தாய் சாகும்போது அவனுக்கு ஒரு பேர் நிற்கிறான். யாப்பேஸ் பேரு துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாப்பேசும் பெற்றான். துக்கத்தின் மகன் அர்த்தமா, துக்கத்தின் மகன், தரித்திரத்தின் மகன் அர்த்தமா. மலையாள பாஷையில் தரித்திரம், ஒரு தரித்திரம். அன்னை மாதிரி 7 பேர் இருக்கிறான். 7 பேரும் அவனை மறுத்து பார்க்குறான், அடிக்கிறான். துன்பத்தி பாய்ங்கன்னா 8வது இதை பிறந்துவேன், அடிச்சு எல்லாம் கொடுத்துருவாங்க. என்ன நீ பிறந்தாண்டா அம்மாவே கொண்டுட்ட, அம்மாவே சாகரிச்சுட்ட, எல்லாம் உருப்படியா அப்படின்னு சொல்லி நீ பிறந்தாண்டா இவ்வளோ கண்ணாச்சு கஷ்டாச்சு. எங்களுக்கு எங்கள் சொத்து சுகங்கள்லாம் உனக்கு பங்கே கிடையாது. நீ இன்னும் கொஞ்சம் வாழ்க்கை வரும்போது நீ எங்கேயாவது போயிரு, வீட்டை விட்டு போடி போயிரு, உனக்கு சொத்து இருக்கெல்லாம் எதுவுமே தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் இவன் இஸ்ரவேலில் ஒரு தேவன் இருக்கிறார் என்று அறிந்து கொண்டான். அல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார். தாய் கர்ப்பத்தில் உருவாக்கினவர், எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனை நம்பினான். அல்லேலூயா. நம்பின போது, ஜெபித்த போது அவனுடைய எல்லைகளை பெரிதாக்கினார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுத்தார். சகோதரர்களை பார்க்கிலும் கடன்பற்ற ஒரு மனிதனாக உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்த்தி அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் அவனுக்கு கொடுத்து, அல்லேலூயா. நிறைய சொத்து சோகமெல்லாம் சேர்ந்து வச்சு சேர்ந்துட்டா என்ன வரும்? சொத்து சோகமெல்லாம் சேர்ந்துச்சுன்னா, பணமெல்லாம் சேர்ந்துச்சுன்னா எதிரிகளும் அதிகமாக இருப்பாங்க, எதிரிகளும் அதிகமாகிடுவாங்க. அதனால தான் அவன் ஜெபிக்கிறான். தீங்குனை துக்கப்படுத்திடக்கூடாது ஆண்டவரே, எல்லாம் ஆசீர்வதித்து கொடுத்துட்டீரே, எல்லைகளை விரும்பாய் கொடுத்துட்டீரே, ரொம்ப பெரிய ஆளா என்னை உயர்த்திட்டீரே, ஆனால் தீங்கு மட்டும் எனக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. வந்துடக்கூடாது என்று சொல்லி அவன் ஜெபித்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. 3ஆம் பார்த்து முடிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:16. 3வது குறைவை காண மாட்டீர்கள், பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்துல எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சரிங்களா? ஏன் போல கூலிக்காரனுக்கு ஒரு அப்பம் கொடுத்ததுனால, ஒரு தண்ணி கொஞ்சம் கொடுத்ததுனால, ஊழியக்காரனுக்கு நீங்க ஒரு மாசத்துல ஒரு நாளாவது கூப்பிட்டு ஒரு கூட்டம் வச்சு வீட்டில் ஒரு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா, மாசத்துக்கு சாப்பாடு இல்லை, ஒரு பசியா இருக்காது, பட்டினியா இருக்காதுன்னு கொடுக்கறதில்ல. நீங்க கொடுத்தால் தேவன் என்ன சொல்றவங்கள அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு குறைவில்லாமல் நடத்துவார். அல்லேலூயா. நிறைவான பலனை தருவார். இங்க பாருங்க, அந்த ஊர்க்காரங்க கேட்குறாங்க, என்னம்மா உங்க வீட்டில் மட்டும் ராத்திரி பகல என்ன செய்யுது? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, புகை போய்கிட்டே இருக்கு, புகை போய்கிட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நாட்களில் சிலிண்டர்ல இல்லையில புகை ஒரு பார்சல் சொன்னாரா அனைவீட்ட, ஏம்மா அண்ணம்மா சொல்லுது, ஐயா வீட்டில் ஒன்றும் இல்லையா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, காலையில ஒன்றும் இல்லை, சாப்பிட்றேன் நீ ஜோனி குடி, ஆனால் ஒன்று செய், நான் சில கிராமங்கள்லாம் சந்திச்சுட்டு வரேன், நைட் ஆயிரும், வீட்டில் இருக்க புகை மட்டும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, புகை போய்கிட்டே இருக்கணும், அது நச்சு போட்டு புகையை இழக்கிட்டே இரு, எடுத்து பார்க்குற வேண்டிய இந்த பாஸ்டர் வீட்டில் சாப்பிட ஒன்றும் இல்லை, எல்லாம் பட்டினி கிடக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது.
நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்காங்கன்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கைவிட்டாருன்னு சொல்லக்கூடாது. இயேசு பட்டினி போட்டாருன்னு சொல்லிடக்கூடாது. அவருக்கு தேவையானதை கொடுக்காம குடும்பப்படுத்தலாம் சொல்லிடக்கூடாது. அவங்க போயிட்டே இருக்கட்டும், மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படட்டும். அல்லேலூயா. அதான் பைபிள் அப்படிதான் கொடுக்க முடியலையா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொன்னான். பலவீனமாக வெளியே தெரியக்கூடாதுன்றார். அல்லேலூயா. நமக்கு இருக்கிற பலவீனம் வெளியே தெரியக்கூடாது என்று சொல். ஆகவே அந்த அம்மா சொல்லிடுவோம், இவங்க இருக்காங்க கேட்டலாம். என் வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தாரியா, ஒரு அப்பம் கொடுத்தேன், போய் தண்ணி கேட்டா கொடுத்தேன், அவ்வளோதான் இருந்தது. கொடுத்தேன் பாருங்க, போய் பார்க்குறேன், மாவு இருந்துச்சு, வந்துக்கிட்டே இருக்கு, என்ன குறையாம ஊற்ற ஊற்ற வந்துக்கிட்டே இருக்கு. 3 வருஷம் சாப்பிட்டாங்க. எத்தனை வருஷம்? 3 வருஷமா வந்துக்கிட்டே இருக்கலாம். தேவன் இந்த ஊழியக்காரரை கடன் பண்ணும்போது பல ஆசீர்வாதங்களை நமக்கு நிரம்ப கொடுப்பார். அல்லேலூயா. கொடுப்பார், கைவிடாமல் நடத்துவார். திருப்பிய 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மகிமையில். ஆமா ஆமா. நோவா பேழையில பாருங்க, அவ்வளவு மிருகங்கள் பறவைகள் எல்லாம் இருந்து கூட 1 வருஷத்துக்கு மேலாக அதெல்லாம் போஷித்தார்ல. போஷித்தார், குறைவு இல்லாமல் நடத்தினார். அல்லேலூயா. கர்த்தரை தேட ஒரு நன்மையோ குறைவுபடாது என்று வாசிக்கிறோம். ஆகவே செய்தி மூலம் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் குறைவை காண மாட்டீர்கள், தீமையை காண மாட்டீர்கள், உங்களோடு போராடினவர்களை காண மாட்டீர்கள், எய்தியரை காண மாட்டீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.